சரி. மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியில் அடுத்து முத்துக்குமாருங்கிற ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை பாருங்க. என் பேர் முத்துக்குமார். நான் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தானகரத்தில் பேசுகிறேன். அதிகமாக கொரோனா பரவிட்டு இருக்குது. ஸ்ரீலங்காவில் கொரோனாவில் இறந்தவங்கள எரிக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. இந்த மாற்று மருத்துவ எதிர்க்கிறாங்க. என்ன காரணம்? இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், கொரோனாங்கிற அந்த பிரச்சனை வந்த பிறகு உலகம் முழுவதும் கொரோனாவில் மரணிப்பவர்களை அடக்கம் செய்கிறார்கள். இலங்கைங்கிற ஒரு நாட்டில் மாத்திரம் கொரோனாவில் மரணித்தவர்களை அடக்கம் செய்யக்கூடாது, எரிக்கணும் என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எரித்து கொண்டிருக்கிறார்கள். அது எரிப்பது ஒரு நல்லது தானே. அதை ஏன் இப்போ முஸ்லீம்கள் எதிர்க்கிறீங்க? எரிச்சா அந்த கொரோனாவுடைய பாதிப்பு இல்லாமல் தானே இருக்கும் என்கிறது தான் இவருடைய கேள்வியின் அடிப்படை. உண்மையில் அப்படி கொரோனாவினால் அது பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி அதற்காக இந்த நிலைப்பாட்டை எடுத்தால் முஸ்லீம்கள் நாங்கள் எதிர்க்க மாட்டோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு கேடு தருகிற எந்த ஒரு விஷயத்தையும் இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லீம்கள் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது. எங்கள் மார்க்கு அதை அனுமதிக்கவில்லை. இப்போ கொரோனாவில் இறந்தவரை எரிக்காமல் விட்டால் அதனால் பயங்கரமான பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டு கூட்டமாக செத்து மடிந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால், அப்படி ஒரு நிலையில் இதை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ஆனால் உண்மை என்ன, இந்த கொரோனாங்கிற ஒரு நோயினால் பாதிப்பு வரும் என்பதை யார் நமக்கு சொன்னது? உலக சுகாதார மையம் தான் சொல்லுகிறது. அவங்க தான் இதை ஆய்வு பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி என்னென்னவெல்லாம் செய்யணும்னு பரிந்துரைகளும் அவங்க தான் வழங்குறாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலுக்கு பிறகு தான் உலக நாடுகள் அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இன்னென்னதெல்லாம் செய்கிறது தான் நல்லது என்று உலக சுகாதார மையம்ன்ற ஒரு அமைப்பு அது ஐக்கிய நாடுகள் சபை கண்காணிப்பில் அமெரிக்காவுடைய ஒத்துழைப்பில் நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய நிபுணர்கள் ஆய்வாளர்கள் அதில் இருந்து இதை சொல்கிறாங்க என்கிற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கிறோம். அவர்களுடைய பரிந்துரை பிரகாரம் தான் மாஸ்க் போட சொல்கிறாங்க, இடைவெளியை கடைபிடிக்க சொல்கிறாங்க, ஊரடங்கு போட சொல்கிறாங்க, இது மாதிரி மக்கள் நடமாட்டத்தை குறைக்க சொல்கிறாங்க. இது இப்படியெல்லாம் பல விஷயங்களை அவங்க சொன்னாங்க. இப்படி சொன்ன உலக சுகாதார மையத்தில் இறந்த பிறகு இறந்தவரிடமிருந்து இந்த கொரோனா பரவும் என்று சொன்னார்களா? எந்த ஒரு பொருளில் இந்த கொரோனா இருந்தாலும் சில மணி நேரங்களில் செத்து அது செயலிழந்து போயிடும். இறந்த பிறகு உங்கள் பொருள் தான். உசுரோடு இருக்கும் பொழுது தான் அது பொருளில் எடுக்க முடியாது, மனுஷன் எடுக்குவோம். உள்ளுக்குள்ளே இருக்க தும்புறது, வெளிப்படுத்துறது, சுவாசிக்கிறதன் மூலமாக பரவுதுன்னு சொல்வதில் ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு மருத்துவ ரீதியான ஒரு புரியக்கூடிய காரணம் இருக்குது. செத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு மரக்கட்டை மேலே கொரோனா இருந்தால் அதுக்கு நிலை என்ன? ஒரு சோப் பாக்ஸ் மேலே கொரோனா இருந்தால் என்ன? ஒரு மவுசு மேலே ஒரு கொரோனா இருந்தால் என்ன? ஒரு சட்டையில் கொரோனாவுடைய அந்த இது இருந்தால் என்ன நிலைமை? சில மணி ஒன்று கணக்கு சொல்கிறாங்க. இந்த பொருள்களில் 2 மணி நேரம் இருக்கும், இந்த பொருள்களில் 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதுக்கு இப்படியெல்லாம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இறந்தவர்கிட்ட கொரோனா இருந்தால் இறந்தவுடனே க்ளோஸ். அது இறந்த உடனே அந்த கொரோனாவுடைய பரவல் நிப்பாட்டப்பட்டுருச்சு. கொரோனா இருக்கலாம், அந்த இருந்த கொரோனாவும் அது ஒரு பொருள் மீது இருக்கிற ஒரு நிலைக்கு ஒரு சில மணி நேரங்களில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ சாதாரண ஒரு நிலையில் ஒரு பொருளுக்கு உள்ள அந்தஸ்து தான் அது இறந்தவருடைய பாடி. அப்படி இருக்கும் பொழுது அதை போய் எரிக்கணும் என்பதை உலக சுகாதார மையம் பரிந்துரை செய்யவே இல்லை. அதை பற்றி நீங்கள் எரிக்கிறது சில மதத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவங்க எரித்தாலும் உலக சுகாதார மையம் அதை குறை சொல்லாது. அவங்க அடக்கிறது, மண்ணை போட்டு புதைக்கிறது ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதுவும் உலக சுகாதார மையம் அதில் தலையிடுவதில்லை. ஏன்னு கேட்டால் செத்த பிறகு அது பரவுற மாற்று இல்லை. உசுரோடு இருக்கும் பொழுது தான் மூச்சு விடுறது, காற்று வர்றது, எச்சி துப்புறது, அப்படி பல விஷயங்கள் மூலமாக கையை கொண்டு தொடுறது, அப்படி அதனாலெல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தொடாமல் அது பாட்டு கிடக்குது, அவ்வளோதான். அதில் கொரோனாவை இருந்துட்டு போகுதே. பரவுற வாசல் அடைச்சாச்சே, அது அங்கே தான் இருக்கும். அது எப்போ வரேன்? அதை போய் நீங்கள் கட்டிக்கிட்டு தலை உணாத்தான் என்ன செய்யும், அதில் இருக்கிறது ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பேக் பண்ணி கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பும் அடிபட்டு போச்சுங்கும் போது அப்போ உலக சுகாதார மையம் சொல்லாத ஒரு விஷயம் இது.
ஒன்று. இரண்டாவது வந்து உலகத்தில் உள்ள நம்மை விட மருத்துவத்தில், விஞ்ஞானத்தில், அறிவியலில் மேம்பட்ட நாடுகள் வந்து மேற்கத்திய நாடுகள். அவங்க தான் அந்த ஆராய்ச்சியிலெல்லாம் கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாதிரியான நாடுகளில் இத்தாலியில் மரணித்தவர்கள்லாம் எரிச்சாங்களா? இத்தாலியில் அமெரிக்காவில் இறந்தவர்கள்லாம் இப்போ எரிச்சாங்களா? பிரிட்டனில் இறந்து போனவர்கள்லாம் எரிச்சாங்களா? இப்போ ரெட்ட கொரோனா வந்துருக்கு பிரிட்டனுக்கு, பிடிச்சி எரிக்க போகிறாங்களா? அப்போ எரிக்கிறதுங்கிற கான்செப்ட் இந்த நாடுகள்லாம் ஏன் செய்யலை? ரொம்ப பயப்படுறவங்க அவங்க தான். தொற்று நோய்க்கு பயப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டால், உயிர் வாழ்வதற்கு ரொம்ப ஆசைப்படக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் மேற்கத்திய உலகம்தான். சாவுக்கு அப்படி பயப்படுவாங்க. அப்படியான ஒரு நாடுகளில் இறந்து போன ஆட்கள் மூலமாக புதைத்தால் கொரோனா பரவும் என்று இருந்தால் அதை செய்வானா? செய்ய மாட்டான். உசுரோடு இருக்கிற ஆளே வரட்டி விட்டுருவாங்க விட்டு விட்டு. கொரோனா பரவுனால் இப்போ பொண்டாட்டிட்டு புருஷனை பிரிக்கிறான், புருஷன்றது பொண்டாட்டியை பிரிக்கிறான், பிள்ளைகிட்ட பெற்றோரை பிரிக்கிறான். அப்படி ஒரு கவனமாக இருக்கக்கூடிய, அஞ்சு வாழக்கூடிய ஒரு சமூகத்தில், மருத்துவ அறிவுலாம் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அவர்கள் அடக்குறாங்களா, எரிக்கிறாங்களா? அவங்க அதை தடுக்கலையே. அப்போ வந்து உலக சுகாதார மையமும் இதை இப்படி சொல்லவில்லை. எந்த மருத்துவ ரீதியான ரிப்போர்ட் மூலமாக உறுதி செஞ்சு அதை இறந்தவர்களை கொண்டு அடக்குனீங்கன்னா மண்ணுக்குள்ளே புகுந்து 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 விளையாண்டு எல்லா பக்கத்துக்கும் போயிடும்னு சொல்லி கூறுகட்ட முட்டா பயலை தவிர எவனும் இதை சொல்ல மாட்டான். இலங்கையில் இருக்கிற ராஜபக்சே, கோத்தபாய ராஜபக்சே மாதிரி மூளைக்கு பதிலாக மண்டையில் களிமண் வச்சுக்கிறவனுக்கு மட்டும்தான் இப்படி தோணுமே தவிர, ஒரு அறிவுள்ளவன் இதுக்கு என்னடா அறிவியல் ப்ரூஃப் என்னடா? கொரோனா அதில் இருந்தால் மண்ணுக்குள்ளே அடக்கினா மண்ணுக்குள்ளே புதைந்து அப்படியே ஊடுருவி போய் தண்ணி இருக்கிற இடத்தெல்லாம் போய் பாஞ்சு கீஞ்சு வந்துடுறேன் என்று உனக்கு சொன்னவன் யாரு? நீ வந்து அந்த 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 விஷயத்தை நீ படித்தாளா? அந்த ஆய்வெடுப்பில் நீ சொன்னியா? அப்போ கிறுக்கம் கூட சொல்ல மாட்டாங்க. இதை இப்படியெல்லாம் ஒரு எதுக்கு இதை செய்கிறாங்கல்ல விளைங்கிற உலகத்தில் யாரும் செய்யாத ஒன்றை இலங்கையில் உள்ள மூடர்களை கொண்ட இந்த ஆட்சியாளர்கள் மட்டும் ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டால், அங்கே வந்து சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. தமிழ் முஸ்லீம்களும் தமிழ் பேசுகிற வேற மதத்துக்காரங்களும் சிறுபான்மையாக இருக்கிறாங்க. தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் இந்துக்கள், தமிழ் முஸ்லீம்கள், சிங்களவர்கள் சொல்லி 4 வகையான இனம் இருக்கிறார்கள். தமிழ் பேசுகிற 3 இனத்தவர்களும் சிறுபான்மையாக இருக்கிறார்கள். சிங்களம் பேசக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் என்ன அவங்க இயற்கையாகவே என்ன நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டால், சிங்களவர்களுக்கு ஒரு அடுத்தவங்களை நசுக்கிறதுல அவர்களுக்கு அதிகமான அந்த ஒரு குணமுடையவர்களாக இருக்கிறார்கள் சிங்களவர்களுக்கு. அது சிங்களவர்களுக்குன்னு கிடையாது. நீங்கள் தப்பாக நினைச்சாலும் சரி, யார் இந்த பௌத்தத்தை பின்பற்றுறாங்களோ அவங்கள்ட்ட அந்த வெறி இருக்கும். ரோஹிணியாவில் நீங்கள் பார்க்குறீங்க, ஆடு மாடு எல்லாம் அறுக்கக்கூடாது, சைவம் பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். சைவம் பேசுகிறவனெல்லாம் மனுஷனை கொள்ளுவாங்க. மனுஷனை கொள்வதற்கு கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டாங்க. அசைவம் சாப்பிட்றவன் அவனுடைய உணர்வை ஆடு மாடை அறுத்து தீர்த்துக்கிறான். இவங்களுக்கு எங்கேயாவது கொள்ளணுமே நிற்பாங்களா? அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த சிறுபான்மையை நசுக்கணும், ஒடுக்கணும், அவங்களை கஷ்டப்படுத்தணும், அதில் சந்தோஷப்படணும் என்பது வந்து இந்த பௌத்தத்தை, போலி பௌத்தத்தை நெசமாக பின்பற்றினா அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆடு மாடை கூட எறும்பு கூட தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மனுஷனை பண்ண மாட்டான். பௌத்தரை சொன்னதுக்கு மாற்றமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை ஆடு மாடெல்லாம் கொள்ளக்கூடாது, மனுஷனை கொள்ளலாம் என்கிற வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு இனமாக பர்மாண்ட மியான்மர் அங்கேயும் அப்படி தான் இருக்கானுவோ, இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. உலகத்தில் எங்கெல்லாம் இவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்களோ அங்கே பூராவுமே என்ன செய்வாங்கன்னா, மற்றவனை மிதிக்கணும், நான் தான் உயர்வுன்னு காட்டணும் என்பதற்காக வேண்டி செய்வாங்க. அதனால தான் புலிகள் உண்டானார்கள். இலங்கையில் தமிழர்கள்லாம் விடுதலை புலிகள்னு ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு தனி நாடாக்கி பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படுத்தினதே அதான் காரணம். அதனால பல ஆண்டுகள் பின்தங்கி செல்வ செழிப்பான ஒரு நாடு பிச்சைக்காரனாக மாறின பிறகு இதுலேருந்து பாடம் படிக்கணவங்க இன்னமும் படிக்கலை. இப்போ என்ன செய்கிறாங்க, அவனை விட்டுவிட்டு இவனை பிடிப்பான். இப்போ அவனை விட்டாச்சு, தமிழர்களை அவனை நசுக்க கொள்ள வேண்டிய அப்பாவையும் கொண்டாங்க, போர் செஞ்சவங்களையும் கொண்டுறாங்க, அது தனி விஷயம். ஆனால் உருவானது எதனால்னு கேட்டால், இவங்களுடைய அந்த இனவெறி, அந்த வெறியில் சந்தோஷப்படுவாங்க. சிங்கள இனத்துக்கே உள்ளது அது அதிகமானவர்கள், அதில் நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதிகமான மெஜாரிட்டி பேர் அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால இப்படி ஒரு வெறியில் என்ன செய்யறான்னு கேட்டால், இப்போ முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கைக்கு இடம் கிடையாதுன்னு காட்டணும். தொழுவ போவாத, நோன்பு வைக்க போவாதுன்னு சொன்னால் அது வந்து செய்ய முடியாது. உலகமெல்லாம் கேட்பாங்க. இப்போ என்ன இருக்கு, ஒரு காரணத்தை சொல்றதுக்கு பொய்யான ஒரு காரணத்தை தேடிட்டு இருந்தாங்க. இது காரணமே இல்லை, பொய் காரணம். ஆனால் உலகத்துக்கு என்ன செய்யலாம், நாங்கள் கொரோனாவுக்கு தான் இதை செய்கிறோம்,
நீ கொரோனாவுக்கு செய்ய கிடையாது. முஸ்லீம் ரெண்டாந்த மத நம்பிக்கை எப்படின்னு நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் நினச்சா அதை மீறுவோங்கிற காட்டுறதுக்காக செய்கிறது தவிர இதில் எந்த ஒரு லாஜிக்கோ மருத்துவ விஷயமோ ஒரு எதுவுமே கிடையாது. அப்போ அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் வந்து காரணம் ஆதாரத்தை காட்டு, நிரூபித்து காட்டு, அல்ல உலக சுகாதார மையத்திலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் காட்டு, எரிச்சால்தான் அது வந்து நல்லதுன்னு காட்டு, இறந்த பாடியிலிருந்து பரவிக்கொண்டே இருக்கும் என்று ஆதாரத்தை காட்டு. ஒரு ஆதாரம் இல்லை. நாங்கள் எரிச்சாலும் பரவுனா என்ன செய்வீங்க? காற்று வழியாக தான் இப்போ கண்டுபிடிச்சிடாங்க, காற்று வழியாக பரவுதுண்டு. நீ தீயை வச்சோடனே காற்று வழியாக எரிகிறதுக்கு முன்னாடி பரவிச்சுன்னா என்ன செய்வீங்க? காற்றுக்கு என்ன வேலை போடுவீங்க? காற்று உங்களுக்கு தடுத்து வைக்க முடியுமா? இப்படி ஒரு கிறுக்க செஞ்சான்னு வைங்க, எரிக்கிறது அதிக பாதிப்பு, அடக்குறதுல அதிக பாதிப்பு இல்லை, மண்ணுக்குள்ளே அமைக்கி விடுறோம். எரிச்சோம் என்று சொன்னால் தீயை கொளுத்தவங்க என்ன செய்யும்? அதில் உள்ள கொரோனாவும் அப்படி காற்று வழியாக எல்லா பக்கம் பரவிடும்னு ஒரு கிறுக்கன் ஒரு வாதத்தை எடுத்து வச்சான்னு வைங்க. இதை விட அது பெட்டராக இருக்கும், இதை விட அது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஒரு நாட்டை ஆள்றவனுக்கு ஒரு அறிவு வேணாம், ஒரு பொது அறிவு வேணாமா? ஒரு அந்த இதெல்லாம் இப்படி ஒரு மூடர்களாக இருப்பாங்களா? அப்போ உலக நாடுகள் பூரா இதை பார்த்து கேலியை சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு நாடு இருப்பாங்களா? ஏற்கனவே தான் தமிழ் இந்துக்களை வந்து இப்படி கொடுமைப்படுத்தினாங்க. அதனால அவன் வந்து பல பேரை கொல்லக்கூடிய நிலைமை, யுத்தம் செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டானுச்சு. இப்போ வந்து அதுலேருந்து பாடம் கற்றுட்டு இனிமேல் நாட்டை நல்லபடியாக கொண்டு போவோம், இந்த இனவெறியினால் நம்ம நிறைய இழந்துட்டோம், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் மக்களை நல்லபடியாக வாழணும்னு நினைக்கக்கூடியவனாக இருந்தால் எல்லாரும் அனுசரித்து இதில் உனக்கு என்ன நஷ்டம், இதில் நாட்டுக்கு என்ன நஷ்டம், இதை எரிக்கிறதுனால வந்து நாட்டுடைய பொருளாதாரம் வீணாக போயிடுதா, புதைக்கிறதுனால இட நெருக்கடி ஏற்பட்டு போயிடுதா, அல்ல அரசாங்க இடத்துல ஒன்றாந்து புதைக்க போகிறாங்களா? அவங்க அதுக்குன்னு அடக்கஸ்தலம் வச்சுருக்கிறாங்க, அவங்க சமூகத்துக்குள்ளே தான் அது இருப்பாங்க. அங்கே அடக்குனா இது வந்து அவங்கள ஏற்றுக்கிட்டு தயாராக இருக்கிறாங்கன்னு நினைக்கணுமா இல்லையா? அந்த ஒரு அறிவு காற்றுல நீ எரிச்சு விட்டினா நாடு கூட பரப்பி விடும் அது காற்று. அடக்குன்னு அதோடு முடிஞ்சு போயிடும். அப்போ அடக்குவது பெட்டரா புதைக்கிறது பெட்டரான்னு கேட்டிங்கன்னா, நீ எரிச்சின்னு சொன்னால் உன் வாதப்படி அது செத்த பிறகும் பரவும் என்பது உண்மையாக இருந்தால், அப்படி இல்லை, உண்மையாக இருந்தால் நீ எரித்த பிறகும் அதனுடைய காற்றில் அந்த கொரோனா பரவி இலங்கை முழுவதும் பரவித்து விடுமே, அதையில் நீ தடுக்கணும். அடக்கம் பண்ணுனா அதோடு முடிஞ்சு போயிருமே, அது எப்படி தடுப்ப? அப்போ எரிக்கிறவன்லாம் அடக்கம் பண்ணுங்க நீ சொல்லியிருக்கணும், நீ அதில் உண்மையாளனா இருந்தால். அதில் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? கொரோனாவுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியாக கண்டுபிடிச்சது என்ன? காற்று வழியாக பரவுது என்றால் உங்களால் தடுக்க இயலாது. நீ என்ன ஊரடங்கு போட்டாலும் சரி, அது காற்று வழியாக வருவது, மாஸ்க் போட்டாலும் சரி, அது காற்று வழியாகவும் பரவுது என்பது உறுதியான பிறகு இப்படிலாம் ஒரு சட்டம் போடுவானாம. அதனால அவங்க வேணுமென்று இஸ்லாமியர்களுக்கு நீ ரெண்டாம் தர குடிமகன், உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நாங்கள் வச்சதான் சட்டம் என்று அன்னைக்கு தமிழர்கள்ட்ட வந்துக்கிட்டு அந்த வீரத்தை காட்டின மாதிரி முஸ்லீம்கள்ட்ட காட்டுறதுக்கு இதை செய்கிறாங்க. ஆனால் இலங்கையில் உள்ள முஸ்லீம்கள் வந்து அவங்க வருத்தப்பட்டாலும் சரி, நம்மளை திட்டுனாலும் சரி, அதில் அதிகமானவர்கள் வடிகட்டின கோழைகளாக இருக்கிறார்கள். என்ன இந்த ஒரு பைத்தியக்காரத்தனை செய்கிறான்? நீ எகிரி நின்று போராட வேண்டாமா? நெஞ்ச நிமிர்த்து நிற்க வேண்டாமா? சுடு, 4 பேர் சாகுறோம். இப்போ வெள்ளக்காரன் விடுதலை பெறுவதற்காக தியாகம் செஞ்ச சமுதாயம் தானே. எதற்கு இவ்வளோ பெரிய கோழைத்தனம் உங்களுக்கு? அப்போ எதிர்த்து அவன் செஞ்சுட்டு இப்போ செய்யட்டும்னாலும் நீங்கள் என்ன எதிர்ப்பை காட்டினீங்க? எல்லாம் கூலை கும்பிடு போடுறான். அரசியல்வாதிகள் இப்படி முழுப்புறாங்க, வந்துக்கிட்டு கெஞ்சுறாங்க, போட்டுக்கிட்டு என்ன செய்கிறான்? அந்த மாதிரி எல்லாம் ஒரு காட்சி. சாம்பலை கொடுங்குறான், உட்காந்துக்கிட்டு எரிச்சிட்டு சாம்பலையாவது கொடுங்க, நாங்கள் சாம்பலுக்கு அடக்கம் பண்ணுறோங்கிறான். இப்படி வடிகட்டின கோழைகளாக நீங்கள் இருக்கிறத வைத்துக்கொள்ளான் ஏறி மிதிக்கிறார்கள். அட செத்தாலும் சாவரமுங்க, மானத்தோட மரியாதையோட ஜாவணும்னு இறங்கணுமா இல்லையா? அவங்களுடைய அந்த கோழைத்தனம் அந்த கொஞ்சம் பேர்கிட்ட வீரமாக இருக்கிறார்கள். அதிகமான மக்கள்கிட்ட காணப்படக்கூடிய அந்த கோழைத்தனம், குறிப்பாக தலைவர்கள்ட்ட, மக்கள் கூட கோழைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏதாவது வகையில் மோகம் தெரிஞ்சவனாக இருந்தான்னு வைங்களேன், அவன் தன்னை காப்பாற்றிக்கிற உள்ள உடிச்சு போட்டுருவான், போடாட்டுமேங்கிறேன். இதெல்லாம் இல்லாமல் இஸ்லாம் வளர்ந்துருக்கிறது. நியாயத்துக்கு நிற்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் போராடவில்லை. நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, அந்த அளவுக்குலாம் நாங்கள் ஃபைட் பண்ணி இருக்கணும், குறை செஞ்சிட்டோம். அதனால மடத்தனத்துக்கு நாங்கள் பணியக்கூடாது, அநியாயத்துக்கு பணிய மாட்டோம். நியாயம்னா உடனே கட்டுப்பட்டுவோம். நியாயத்தை சொல்லுங்கள். அதனால இலங்கை அரசாங்கம் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால், 2 நாளைக்கு முன்னாடி இலங்கையில் உள்ள பிற சமுதாய மக்களே போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ முஸ்லீம்களுக்கு பெரிய ஒரு டஃப் கொடுக்குற ஒரு ஆள் ஞானசேரான்னு ஒருத்தர், அவர் ஒரு பெரிய புத்த மத குரு இருக்கார். அவரே சொல்கிறார், தேவையில்லாத வேலையை பண்ணுறீங்க, நெருப்பை வைத்து விளையாடாதீர்கள், நிறைய ஜஹரான்களை உண்டாக்கிறாதீங்க,
இதில் உள்ள ஏன் அந்த உரிமையில் தலையிறீங்க? முஸ்லீம்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவருக்கு கூட இந்த கிறுக்கு பயில்வ அந்த ராஜபக்ச உண்டாப்பைய செய்கிற வேலை வந்து அவ்வளோ பெரிய ஆத்திரத்தை உண்டாக்குறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் முஸ்லீம்கிட்ட மோதுனாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னவாயிரும்? கடைசியில் வாழ்வதே கேள்விக்குறியாக போயிடும். ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க, பல கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, பௌத்தர்கள்லாம் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த சிங்கள வெறியருடைய பலம் வந்து குறைந்து கொண்டு வருகிறது. அப்படி ஒரு மாற்றம் வந்து செஞ்சால் தான் உண்டு. ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இல்லை. அவங்க நோக்கம்லாம் என்னென்னு கேட்டால் நசிக்கிட்டோமா விதிச்சிட்டோமா அப்படியே திட்டோமே மோடி, இன்னொரு மோடி, அவ்வளோதான். அதனால இவ்வளோ விஷயம் நடக்குது தவிர எந்த ஒரு அறிவு மூளை இல்லை, சிந்திக்கிற திறன் இல்லை, நாட்டுக்கு இது நல்லது, இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு ஒரு மேட்ரா அப்படின்னு சிந்திக்காமல் இங்கே எப்படி மோடி செயல்படுறாரோ அந்த மாதிரி அவங்க செயல்படுறாங்க, அவ்வளோதான். இந்த கொரோனா சீசனில் இந்த கேள்வியும் கொரோனா பற்றி தான் கேட்குறாரு. இந்த சகோதரர் கொரோனா பற்றி கேட்குறாரு. இவர் என்ன கேட்குறாரு அந்த கேள்வியை பாருங்க. என் பேர் பிரேம்குமார். கொரோனா வந்து வாங்க தான் பரப்புறாங்கன்னு சொன்னது அது எப்படின்றத கேட்டுக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அப்போ இந்தியாவில் வந்து கொரோனாவை பரப்புனது வந்து முஸ்லீம்களுடைய தப்லீக் என்கிற ஒரு இயக்கம்தான் பரப்புனுச்சு என்று சொல்லி பரவலாக ஒரு விதைக்கப்பட்டுச்ச. நீங்கள் இப்படி பரப்புனீங்களா? அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? முஸ்லீம்கள் தான் இதை பரப்புனார்களா என்று கேட்குறாங்க. முதல் விஷயம், எந்த ஒரு நோயையும் வந்து எந்த கிறுக்குன்னு போய் பரப்ப மாட்டான். முஸ்லீம் பரப்ப மாட்டான், இந்துவும் பரப்ப மாட்டான், கிறிஸ்துவும் பரப்ப மாட்டான், சங்கு பரிவாரத்தில் இருக்கிறவங்களும் பரப்ப மாட்டான். ஏன்னு கேட்டால், பரப்புறதா இருந்தால் முதல் அவனுக்கு வரணும், தனக்கு வந்து அதனுக்கு பரப்ப முடியும். அப்போ வராமல் பரப்புற வேலை என்ன செய்வாங்க? எனக்கு வாங்கி தான் அடுத்த ஆளுக்கு பரப்ப முடியும்னா எவனாச்சும் அந்த நோயை எனக்கு வாங்கி கொண்டு அடுத்தவனுக்கு பரப்பன்னு ஒரு மூளை உள்ள ஒருத்தன் இந்த வார்த்தை சொல்லலாமா? முஸ்லீம் பரப்புனான்னு சொன்னாலும், இந்து பரப்புனான்னு சொன்னாலும், கிறிஸ்தவம் பரப்புனான்னு சொன்னாலும் எப்படி அவன் பரப்புவான்? அப்படி முதல்ல அவனையில அதை பாதிக்கும். தன்னை பாதிக்கிற விஷயத்தை செஞ்சு அவன் ஒருத்தனுக்கு பரப்புவான். பாதிக்காமல் மருந்தடிச்சு விட்டு போனான்னு சொன்னால் அதுவும் ஒரு கணக்கில் எடுத்துக்கிறலாம். என்னன்னு கேட்டால், தப்லீக்னு ஒரு அமைப்புல இருந்து ஒரு மாநாடு இல்லை, அவங்களுடைய பள்ளிவாசல் டெல்லியில் உள்ள நிஜாமுதீன்கிற ஏரியாவில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் அவங்க தலைமையகம் வச்சுருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், 1000-2000 பேர் கூடக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் அவங்களுடைய பிரதிநிதிகள், உலக நாடுகள் எல்லாம் உள்ள அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்கிறது, பிரதிநிதிகளை கொண்ட ஒரு மாநாடு. ஒரு நாட்டுக்கு 10 பேர் 5 பேர்னு அவங்க என்ன செய்வாங்க, முக்கியஸ்தர்களை அழைத்து அடுத்து நம்ம எப்படி இந்த பிரச்சாரத்தை செய்வது, முஸ்லீம்களை வந்து தொழுகை கடைபிடிக்கிறது, இஸ்லாத்தை பேணுவது, இதெல்லாம் எப்படி பிரச்சாரம் செய்வது என்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. அது வெளிநாட்டு ஆளுக்கெல்லாம் வந்தாங்க. இந்தோனேசியாவிலேருந்து கூட நினைஞ்சாங்க, பல பேர் வந்தாங்க. அப்போ இந்தோனேசியாவில் கொரோனா வந்துருச்சுங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது இவங்க தப்லீக் ஆளுங்க வந்து பரப்பிட்டாங்கன்றது தான் ஒரு குற்றச்சாட்டு. அவங்க வந்த பிறகு தான் இது பரவுனுச்சு அப்படிங்கிறாங்க. இதுதான் அடிப்படை. இந்த இதை பரப்புனது யாருன்னு கேட்டால், இந்த அரசாங்கத்தில் உள்ள உளவுத்துறையில் உள்ள அந்த காவி சிந்தனை உள்ளவர்கள் தான் இப்படி ஒரு இதை கொளுத்தி போடுறாங்க. நம்ம நாட்டில் கூட இந்த சுகாதார செயலை பீலாடக்கூடிய ஒரு அம்மா நிர்வாகியை போட்டு அந்த அம்மா இப்படி சிங்கிள் சோர்ஸ் இவங்க மூலமாக பரவணுச்சின்னு சொல்லி டெய்லி மீடியாவில் சொல்லி இந்த விதையை விதைச்சாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கொரோனாங்கிறது வந்து இந்த தப்லீக்கு நடந்துச்சு அப்போ தான் வந்துச்சா? அதற்கு பல மாதங்களுக்கு முன்னாடி உலகம் பூரா வந்துருச்சு. அப்போ வந்து இந்தியாவில் என்ன செய்யலைன்னு கேட்டால், எந்த விமான சேவையும் ரத்து செய்யலை. பல நாடுகள்லேருந்து பலரும் கூட்டமாக வந்து கொண்டு போய்கொண்டு இருந்தார்கள். சில நாடுகள் சுதாரிப்பாக வெளிநாட்டு பயணிகளை தடை செஞ்சாங்க. இவங்க தடையே செய்யலை. எந்த தடையும் இல்லாமல் எல்லாரும் வந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் தான் அந்த தப்லீக் ஆட்களும் வந்தார்கள். அப்போ ஊரடங்கு இருந்துச்சா? தடை இருந்துச்சா? யாரும் கூடக்கூடாது இருந்துச்சா? விமானத்தில் வராமல் ஆகாயத்துலேருந்து பாராசூட்டில் குதிச்சானா எல்லாரும்? நீங்கள் அனுமதித்த விமானத்தில் அனுப்ப வந்து இறங்குறான், இவன் மட்டும்தானே இறங்குனா? எல்லாரும் வந்தாங்க. பல பகுதிகளுக்கு அமெரிக்காவிலேருந்து வந்தான், ரஷ்யாவிலேருந்து வந்தான், பல நாடுகள்லேருந்து வந்தான். எல்லாம் இந்தியாவுக்கு வந்து ஃப்ளைட் இறங்கி கொண்டே தான் இருந்தது. அதுக்கு மறுநாள் தான் ஊரடங்கு போடப்படுது. அடையாள ஊரடங்கு, ஒரு நாள் ஊரடங்கு. அதுக்கப்புறம் அது கண்டினியூ பண்ணப்படுகிறது. அந்த ஊரடங்குன்னு இவனை ஏற்படுத்துறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இவங்க கூடுறாங்க. இதில் என்ன சட்டவிரோதம் இருக்குது? நீ தடுக்கலையே, வெளிநாட்டில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லலையே, வருபவனுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்து உள்ள வரணும் நீ செய்ய தவறிட்டிய. எல்லாரும் செஞ்சாங்களே. நீ செய்ய தவறின ஒரு விஷயத்திற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் அவங்க கூடியதற்காக வேண்டி இவங்க தான் வெளிநாட்டை வந்து பரப்பிட்டாங்க என்று சொன்னீங்களே.
அதே காலகட்டத்தில் அதே டைமில் கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து ஒரு ஜக்கிங்கிற ஒரு சாமியார் அவர் ஒரு ஒரு சிவராத்திரி விழாண்டு கொண்டாடி பல வெளிநாட்டர்கள் வந்து அங்கே இருந்தார்கள். அதே காலகட்டத்தில் அந்த வெளிநாட்டர்கள் மூலமாலாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நிறைய பரவணிச்சது விஷயம். அந்த மாதிரி எல்லாம் வந்தார்களே, அவர்கள் மூலமாக பரவலையா. அப்படி வந்தால் கூட இவங்க வந்ததெல்லாம் எப்போ வந்தாங்க? தப்லீகில் உள்ள ஆட்கள்லாம் நீங்கள் வந்து தடை விதிக்காத நேரத்தில் வந்தார்கள். நீ அரசாங்கம் செய்கிற வேலையை அதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தேன்னு சொன்னால் உன்னை மீறி உள்ள வந்திருப்பான. பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் உள்ள வர முடியுமா? உன்னுடைய ஃப்ளைட் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இறங்கி சோதனைக்கு உட்படாமல் வர முடியுமா? அல்ல அவனுக்குள்ளே கொரோனா வந்து திருப்பி அனுப்பி விட்டுருப்பிய. அந்த சோதனை நீயும் செய்யலை. உன்னுடைய கையாளாக தனத்தினால் அரசாங்கம் இதை செய்ய தவறிவிட்டு அவங்கள வர விட்டுட்டு அதுக்கப்புறமேல இவங்கனால வந்துச்சுன்னா எப்படி இவங்கனால வந்துச்சு? இவங்க தொடர்பு இல்லாத பல மாநிலங்களில் வந்துச்சு. அது யாரால் வந்துச்சு? அப்போ என்னன்னா இந்த இஸ்லாத்தை வந்து கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு காத்து கொண்டிருக்கிறார்கள். எதையாவது சொல்லி பண்ணலாண்டு. அதோட என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் எல்லாத்தையும் கேஸ் போட்டு விட்டாங்க. கேஸ் போட்டு என்னது, அந்த வெளிநாட்டில் வந்தவர்கள் போனவர்கள் சொல்லி எல்லார் மேலேயும் கேஸை போட்டு விட்டு கொரோனா பரப்பினார்கள்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து போன வாரம் தீர்ப்பளிச்சிட்டாங்க. என்ன தீர்ப்பளித்தாங்க? இதில் இவங்க சொன்ன யாருமே அந்த அந்த நேரத்தில் வந்தவர்கள் இல்லை. பொய், அவ்வளோ பேர் பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அரசாங்கம் வேணுமென்றே இதை செஞ்சிருக்கிறது என்று சொல்லி டெல்லி அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு மண்டையில் குட்டி ஒருவர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படலன்னு விடுதலை செஞ்சிட்டாங்க. போன வாரம் தீர்ப்பு எந்த கோர்ட்டில் கேஸை கொண்டாய் போட்டாங்களோ அவங்களே சொல்லிட்டாங்க இவங்க பரப்பலை. இப்படியெல்லாம் எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் கேட்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி. அப்போ அவர்களால் அந்த கொரோனா பரவலை என்றும் அவர்கள் போட்ட கேஸில் போட்ட யாருக்கும் கொரோனா இருக்கவில்லை. இருந்தால் தான் நம்ம பரப்ப முடியும். என் மேலே கொரோனா பரப்பணுன்னு கேஸ் போடுறாங்க. எனக்கு எந்த ஒரு நேரத்திலையும் கொரோனா இருக்கவில்லை, நான் எப்படி பரப்பியிருப்பேன்? கேஸ் போட்ட எல்லாம் கொரோனா இல்லாதவன். கொரோனா இல்லாதவன் கொரோனா பரப்புனாண்டா அதோட மடமை ஏதாவது இருக்குமா? கொரோனா வந்தவனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கொரோனா பரப்புனாண்டா ஒரு நியாயம் இருக்கிறது. இவங்க போட்டு அவ்வளோ பெரிய டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒருவருக்கும் கொரோனா இல்லை, அதனால் இவங்க பரப்பவும் இல்லை. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு முஸ்லீம்கள் மீது வெறுப்பை விதைப்பதற்காக வேண்டி செஞ்ச ஒரு வேலை. அது மாதிரி பல ஊரில் செஞ்சாங்க. முஸ்லீம்கள் ஊர் வரக்கூடாதுன்னு போட்டு வச்சுட்டாங்க. இவங்க செஞ்ச அந்த வேலையினால் இந்த பீலாண்டு ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு அம்மா அதிகாரியாக இருந்து கொண்டு விட்ட பீலாவுனால இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் நிறைய பாதிக்கப்பட்டார்கள். அதனால வந்து முதல்ல சிந்திக்கணும். இதெல்லாம் வந்து இப்படி பரவுது. இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க? கொரோனா காற்றுல பரவுதுன்ட்டாங்க. காற்றுல பரவுதுன்னா நீ ஏர்போர்ட்டை தடுத்தாலும் அது பரவும். காற்றுக்கு வேலி போட முடியுமா? காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடின்னு சொல்கிறாங்களே. காற்றுக்கு என்ன வேலி நீ போடுவ? காற்றுக்கு உனக்கு வேலி போட முடியாது. நீ ஃப்ளைட்டெல்லாம் நிப்பாட்டு, வராதா? ஃப்ளைட்லாம் நீ சவுதி அரேபியாவில் தான் முதல்ல நிப்பாட்டினான். மக்காவோட தொழுகிறத நிப்பாட்டினான். அதுக்கு பிறகு ஜாஸ்தியாக வந்துச்சாங்க. விமானத்தை நிப்பாட்டி எல்லாத்தையும் அடைச்சி நாங்கள் பாதுகாப்பாக இருக்க போகிறோம் அப்படின்னு மன்னர்களுக்கு ஏற்பட்ட ஆசை, உலகத்தின் ஆசை. அதை நம்ம எப்படியாவது வாழ்ந்தாவன், நம்மளுக்கு கொரோனா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி முதல்ல செஞ்சவன் அவன் தான். அவனுக்கு தான் அதிகமாக கொரோனா வந்துச்சு. அந்த மக்கள் ரேஷியோ கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி அவன் தான் பாதிக்கப்பட்டான். நம்ம வந்து 120 130 கோடி மக்கள் உள்ளது, இதில் 1 கோடி பேருக்கு வந்திருக்கு. இதோட அந்த சதவீதத்தை ஒப்பிட்டு பார்த்து அவன் தான் ஜாஸ்தி. என் ஊரில் அடைச்ச பிறகு வந்துச்சு. நீ சுகாதாரமாக இருக்கிற, ஒரு நாளைக்கு 72 கையை கழுவுற, அரண்மனைக்குள்ளே இருக்கிற, கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட பழக கூட மாட்டேன், அடுத்தவன் மூச்சு விடுறத நீ சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பள்ளியாகலையும் பூட்டி போட்டுவிட்டேன், இவ்வளோ செஞ்ச மால்கள்லாம் பூட்டிட்டேன், ஊரடங்கு போட்டுவிட்டேன், விமானம் வரதை நிப்பாட்டி போட்டேன், வாசல் அடைச்சேன்னு உடைக்க முடிச்சவனால காற்றுல வந்துடுறது. நீ என்ன தடைச்சாலும் இப்போ கண்டுபிடிச்சி வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மை தானே இது. கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது இதுக்கு என்னத்தை இப்படி பழி போடுறீங்க? அது வந்து இப்போ 2வது கொரோனான்னு இப்போ அடுத்த கொரோனா வருதுங்கிறானே, அந்த கொரோனா 70 மடங்கு வேகமாக பரவுங்கிறான். இப்போ வந்து ஒருத்தனை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அவன் யார்? முஸ்லீம் அல்லாத பெரும்பான்மை சமுதாயத்து ஒரு ஆள் தானே மாட்டிருக்காரு. அமெரிக்காவில் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. அப்போ வந்து இந்துக்கள் பரப்புனான்னு சொல்லுவீங்களா? ஆள் வந்துட்டார்ல, ஆள் அவர்களே தானே வந்திருக்கு. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நாங்கள் அந்த முட்டாள்தனமாக சொல்ல மாட்டோம். அவர் மூலமாக வரலாம், அவர் இல்லாமல் அது காட்டு வழி எந்த வழியாகவும் வரலாம், கடல் வழியாக கூட வரும், எப்படி வேண்டாலும் வரும். வருவதற்கு வந்து உலகத்திற்கு தடை, நம்ம தான் எல்லையை போட்டுட்ருக்குறோம். போலி எல்லை, பூமிக்கெல்லாம் எல்லை கிடையாது.
நீங்களா வேலைகளே போட்டுக்கிட்டு கோட்டை போட்டுக்கிட்டு எங்கள் இல்லை உங்கள் இல்லைங்கிறீங்களே தவிர அதெல்லாம் மனுஷனுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு தான் உதவுமே தவிர அங்கேருந்து வரக்கூடிய விபத்துகள் புயலை தடுக்குமா? அமெரிக்காவுடைய புயல் அமெரிக்கா இல்லை முடிந்து விட்டது, விசா வாங்கி கொண்டு தான் கனடாவுக்கு போகணும்னு சொல்லுமா? அது பாகிஸ்தானில் வர்ற புயல் இந்தியாவை தாக்காதா? இது என்ன 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 ஒரு அறிவோடு நீங்கள் எல்லாம் சிந்திக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரியான காற்றில் பரவக்கூடிய எந்த ஒரு நோயையும் எந்த ஒரு ஆள் மீது நீங்கள் குற்றம் சுமத்த முடியாது. அது வந்து கொண்டே வர வேண்டிய நேரத்தில் வந்து தான் தீரும். அதனால இதை நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த கொரோனாங்கிறது வந்து அது ஒரு பரவல் நோய் தான். அது யாராலையும் பரவாது, யாரும் பரப்ப இயலாது. இதுதான் யதார்த்தமான விஷயம். பொய் சொல்லிட்டாங்க, நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு. முஸ்லீம்கள் தான் பரப்பினார்கள் என்பது பொய் வழக்கு போட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் மேலே இவன் எல்லாம் ஒரு நாட்டை ஆள தகுதி உள்ளவனான்னு கேட்குற அளவில் அந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறதை உங்களுக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். இப்படியெல்லாம் வந்து நோய்கள் என்ன செய்ய முடியாது, யாரும் பரப்ப இயலாது. இப்போ அதோடு சேர்த்து ஒரு புது செய்தியாக சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டால், இப்போ அடுத்த கொரோனா வந்திருக்குல்ல, இதை பற்றி அடுத்த பில்டப் போடுவாங்க. இதெல்லாம் கணக்கில் கண்டுக்கிறாதீங்க. பயத்தினால தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. எந்த ஒரு நோய் வந்தாலும் ரொம்ப பயந்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கும். வந்தால் வரட்டுமையாண்டு இருந்து பாருங்கள், அதில் மீண்டுடலாம். எனக்குலாம் தான் கொரோனா வந்துச்சு, நான் எவனுக்கு சொல்லவே கிடையாது. வீட்டில் அப்படி பேருக்கு வந்துச்சு. இந்த மீண்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு மனதைரியம் வேணும். மனதைரியம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து ஈஸியாக மீண்டுடலாம். மனதைரியம் இல்லைன்னு சொன்னால் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒரு மாதத்துக்கு வந்து இன்றைக்கி போயிடும். அதனால வந்து இதெல்லாம் ஒரு மாயை, இதெல்லாம் பொய். அந்த நோய்களுக்கு ஒரு பயப்படுறதுன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு போய் கட்டி பிடிச்சிட்டு இழுத்துடக்கூடாதே தவிர, நீங்கள் அப்படி செஞ்சால் வராது, இப்படி செஞ்சால் வராது, ரூம் அடைச்சிக்கிட்டு உட்காந்தா வராதுலாம் சொன்னால் அப்படி உள்ளவனுக்கு தான் நிறைய பேர் வந்துச்சு. இங்கிலாந்து பிரதமர், கனடா பிரதமர், இவங்களுக்குலாம் வந்துச்சு. அவன் என்ன மக்களோட மக்களை பலவா செஞ்சான்? இருட்டு அறையில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. வந்துச்சா இல்லையா? அதனால வந்து இதுக்கு ரொம்ப பயப்படாதீங்க. இந்த நோயை வைத்து அரசியல் பண்ணாதீங்க என்பது தான் அதற்குரிய பதிலாக சொல்லிக் கொடுக்குறோம்.